கட்டை விரலால் விபூதியை தொட்டு பூசினால் தீராத வியாதி ஏற்படும். ஆள்காட்டி விரலால் விபூதியை தொட்டு பூசினால் பொருட்கள் நாசமாகும். நடு விரலில் விபூதியை தொட்டு பூசினால் வாழ்க்கை நிம்மதியின்றி ஏற்படும். மோதிர விரலால் விபூதியை தொட்டு பூசினால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படும். மோதிர விரலும் கட்டை விரலும் இரண்டையும் சேர்த்து விபூதி பூசினால் நீங்கள் எடுக்கும் முயற்சி வெற்றி பெறும். கூகுள் தொடங்கப்பட்ட ஆண்டு 1998. ஃபேஸ்புக் தொடங்கப்பட்ட ஆண்டு 2004. யூடியூப் தொடங்கப்பட்ட ஆண்டு 2005. ட்விட்டர் தொடங்கப்பட்ட ஆண்டு 2006. வாட்ஸ்அப் தொடங்கப்பட்ட ஆண்டு 2009. இன்ஸ்டாகிராம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2010. டெலிகிராம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2013. நாக்கை நீட்டி குதிக்காதே, பல்லில் குச்சி குத்தாதே, பசிக்காவிட்டால் ருசிக்காதே, பசித்தால் நேரம் கடத்தாதே, வயிறு முட்டை உண்ணாதே, வாயை திறந்து மெல்லாதே, வெறும் தரையில் தூங்காதே, உணவை விட நீரை அருந்தாதே, கண்ணில் தூசி இருந்தால் கசக்காதே, கத்தி பிடித்து துள்ளாதே, கழிக்கும் இரட்டை அடக்காதே, கண்ட இடத்தில் உமிழாதே, காதை குத்தி குடையாதே, கொதிக்க கொதிக்க குடிக்காதே, நகத்தை நீட்டி வளர்க்காதே. திண்டுக்கல் பேமஸ் பிரியாணி, திருவண்ணாமலை பேமஸ் பாயாசம், கும்பகோணம் பேமஸ் டிகிரி காபி, பட்டுக்கோட்டை பேமஸ் மசாலா பால், ஊட்டி பேமஸ் வரிக்கி, கல்லிடைக்குறிச்சி பேமஸ் அப்பளம், மணப்பாறை பேமஸ் முறுக்கு, ஆற்காடு பேமஸ் மக்கன் பேடா, காரைக்கால் பேமஸ் குலாப்ஜாம், ஆம்பூர் பேமஸ் பிரியாணி, காரைக்குடி பேமஸ் உப்பு கண்டம், சிதம்பரம் பேமஸ் இறால் வறுவல், குற்றாலம் பேமஸ் நாட்டுக்கோழி சிக்கன், புதுக்கோட்டை பேமஸ் சிறுமீன், ராமேஸ்வரம் பேமஸ் மாசி கருவாடு, நாமக்கல் பேமஸ் வாத்துக்கறி, மதுரை பேமஸ் ஐர மீன் குழம்பு, விருதுநகர் பேமஸ் பரோட்டா, மூல நோய் தீர வாழைப்பு கூட்டு, வாந்திக்கு மருந்து மணத்தக்காளி, வாத நோய் தடுக்க அரைக்கீரை, வாய் துரு நாற்றம் நீங்க ஏலக்காய், பருமன் குறைய முட்டைக்கோஸ், பித்தம் தனிய நெல்லிக்காய், சீரகம் இல்லாத உணவு சிறக்காது, தன் காயம் காக்க வெங்காயம் போதும், வாளை வாழ வைக்கும், அவசர சோறு ஆபத்து, இரத்த கொதிப்புக்கு அகத்திக்கீரை, இருமலை போக்கும் வெந்தய கீரை, உஷ்ணம் தவிர்க்க கம்பங்களி, கல்லீரல் பழம் பெற கொய்யாப்பழம், கொலஸ்ட்ரால் குறைக்க பன்னீர் திராட்சை, பித்தம் தெளிய வில்வம், சிறுநீர் கடுப்புக்கு அன்னாசி, சூட்டை தணிக்க கருணை கிழங்கு, சீரண சக்திக்கு சுண்டைக்காய், தலைவலி நீங்க முள்ளங்கி சாறு, இரத்தம் தூய்மைப்படுத்த தேன் கலந்த இஞ்சி, பூண்டில் இருக்கும் பென்சிலின் சக்தி. நாம் செய்யும் தர்மங்களை சொல்லக்கூடாது, நாம் கடவுளிடம் வைக்கும் வேண்டுதலை சொல்லக்கூடாது, தாய்மை அடைந்து 3 மாதம் வரை சொல்லக்கூடாது, கணவன் மனைவி ரகசியங்கள் பற்றி சொல்லக்கூடாது, நாம் வாங்கும் சம்பள தொகையை சொல்லக்கூடாது, வீடு வாங்கி முடிக்கும் வரை சொல்லக்கூடாது. 2 இறப்பைகளை கொண்ட உயிரினம் தேனீ, மூளையின் அளவை விட பெரிய கண்கள் கொண்ட பறவை நெருப்புக்கோழி, அனகோண்டா பாம்பு சராசரி 160 கிலோ எடை இருக்கும். நண்டு பற்கள் வயிற்றில் உள்ளது. கரப்பான் பூச்சி இரத்தம் வெள்ளை நிறத்தில் இருக்கும். நெல் ரகங்களின் ராணி பாஸ்மதி, மாம்பழங்களின் ராணி அல்போன்சா, நறுமண பொருட்களின் ராணி ஏலக்காய், வாசனை திரவியங்களின் ராணி அத்தர், பழங்களின் ராணி மங்குஸ்தான். பேகன் ஆட்சி செய்த மலை பழனி மலை, பாரி ஆட்சி செய்த மலை பரம்பு மலை, ஓரி ஆட்சி செய்த பகுதி கொல்லிமலை, ஆண்டிரன் ஆட்சி செய்த பகுதி புதிய மலை, அதியமான் ஆட்சி செய்த பகுதி தகடூர். புன்னைய நாடு என்று அழைக்கப்படுவது தாய்லாந்து, இருண்ட கண்டம் என்று அழைக்கப்படுவது ஆப்பிரிக்கா,
மரகத தீவு என்று அழைக்கப்படுவது அயர்லாந்து. நைல் நதியின் நன்கொடை எகிப்து. கனவு கோபுர நகரம் என்று அழைக்கப்படுவது இங்கிலாந்து. 1000 ஏரிகளின் நாடு என்று அழைக்கப்படுவது பின்லாந்து. பழங்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது மாம்பழம். விலங்குகளின் அரசன் என்று அழைக்கப்படுவது சிங்கம். பறவைகளின் அரசன் என்று அழைக்கப்படுவது கழுகு. இசை கருவியின் அரசி என்று அழைக்கப்படுவது வயலின். நறுமணப் பொருட்களின் அரசென்று அழைக்கப்படுவது மிளகு. நினைத்ததை நிறைவேற நரசிம்மர். கடன் பிரச்சனை தீர துர்க்கை. அறிவுக்கு அழகுக்கு முருகன். ஆற்றல் தைரியம் அனுமன். செல்வம் பெருக சரஸ்வதி. கலை கல்வி பெற லட்சுமி. தியானம் சிறக்க தட்சிணாமூர்த்தி. தடை நீங்க கணபதி. கஷ்டம் தீர மாரியம்மன். எல்லா இன்பமும் பெற விஷ்ணு. பஞ்சு திரியில் விளக்கு ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை தரும். வெள்ளை துணி திரியில் விளக்கு ஏற்றினால் தர்ம பலன்களை தரும். மஞ்சள் துணி திரியில் விளக்கு ஏற்றினால் அம்பாவின் கருணையோடு மன தைரியத்தை தரக்கூடும். சிவப்பு துணி திரியில் விளக்கு ஏற்றினால் முருகன் அருள் கிடைக்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வாழைத்தண்டு திரியில் விளக்கு ஏற்றினால் தீய சக்திகள் நெருங்காமல் இருக்கும். தாமரை தண்டு திரியில் விளக்கு ஏற்றினால் முன் ஜென்ம பாவங்கள் வினைகளை நீக்கி நன்மைகள் தரக்கூடும். மேசம் ராசி தங்க வாங்க உகுந்த நாள் ஞாயிறு வெள்ளி. ரிஷபம் ராசி தங்க வாங்க உகுந்த நாள் புதன் வெள்ளி. மிதுனம் ராசி தங்க வாங்க உகுந்த நாள் திங்கள் வியாழன். கடகம் ராசி தங்க வாங்க உகுந்த நாள் ஞாயிறு திங்கள் புதன். சிம்மம் ராசி தங்க வாங்க உகுந்த நாள் புதன் வெள்ளி. கன்னி ராசி தங்க வாங்க உகுந்த நாள் சனி. துலாம் ராசி தங்க வாங்க உகுந்த நாள் வெள்ளி. விருச்சிகம் ராசி தங்க வாங்க உகுந்த நாள் சனி. தனுசு ராசி தங்க வாங்க உகுந்த நாள் வியாழன். மகரம் ராசி தங்க வாங்க உகுந்த நாள் புதன். கும்பம் ராசி தங்க வாங்க உகந்த நாள் புதன் வெள்ளி ஞாயிறு. மீனம் ராசி தங்க வாங்க உகந்த நாள் வியாழன் திங்கள்.